அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் கலிங்கராணி. இந்த புத்தகம் அறிஞர் அண்ணாவால் இயற்றப்பட்டது. 1942 to 43 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வெளிவந்தது. பின்னாளில் பூம்புகார் பதிப்பகத்தால் 1985 காலகட்டங்களில் வெளிவந்தது. இந்த புத்தகம் முழுக்க வரலாற்று புதினம் என்று சொல்லலாம். தன்னுடைய இந்த திராவிட கருத்தியலை, இந்த திராவிடம் ஆரியம், இந்த ஆரியத்திற்கு எதிரான கருத்தியலை அண்ணா வலியுறுத்திய, தன்னுடைய எழுத்து மூலம் வலியுறுத்திய புதினமாக இந்த புதினத்தை பார்க்க முடிகிறது. இந்த புதினம் முழுக்க குலோத்துங்க சோழனின் வரலாற்றை கூறும் விதமாக அமைகிறது. சோழ நாட்டை ஆட்சி செய்கின்ற குலோத்துங்க சோழன், அவன் படைத்தளபதி கருணாகர தொண்டைமான், அந்த படையில் ஒரு சிறந்த வீரனாக விளங்கக்கூடிய வீரமணி என்கிற கதாபாத்திரத்தை ஒட்டி இந்த புதினம் நகர்கிறது. அவனுடைய ஆருயிர் காதலி நடனாதேவி, சோழனுடைய மகள் அம்மங்கை, அங்கு ஆரிய பெண்ணாக பணியாற்றும் கங்கபாலா, கலிங்க வீரன், பாண்டிய அரசன், காட்டரசன் மற்றும் கலிங்க மன்னன் ஏதிராயன், அரண்மனை வைத்தியன் மற்றும் பாண்டிய குலகுரு சத்யபிரகாசர், பாண்டிய இளவரசனின் காதலி தவமணி என்று பல்வேறு கதாபாத்திரங்களோடு இந்த புதினம் பயணப்பட்டு செல்கிறது. ஆரம்பத்தில் கலிங்கத்தினுடைய வெற்றிக்கு அடிப்படை உந்து சக்தியாக இருந்தவன் அந்த வீரமணி என்கிற கதாபாத்திரம். அங்கே போர்க்களத்தில் ஒரு வீரன் துடிதுடித்து இறக்கும் தருவாயில் இருப்பான். கைகளையும் கால்களையும் இறந்து அவன் ஒரு கோரிக்கை வைப்பான் வீரமணிகிட்ட. வீரமணி உடனே அவன் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக சொல்லுவான். அந்த கோரிக்கை என்னென்னா, என்னுடைய செல்வங்களை எல்லாம் நீ என்னுடைய மகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த மகள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருடைய தாய் மலர்புரி நாட்டின் அரசி. என்னுடைய மகள் எப்படி கண்டுபிடிப்பாயெனில் நீலமணியை வைத்து கண்டுபிடிக்கலாம். அவளிடம் நீலமணி இருக்கும், பாண்டிய அரசிகள் மட்டுமே அணியக்கூடிய நீலமணி இருக்கும்னு சொல்லுவான். அவன் அதே மாதிரி இதெல்லாம் அந்த கலிங்க வீரன்கிட்ட இந்த பாண்டிய வீரன் சோழ வீரன் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது உடனே கருணாகர தொண்டைமான் வந்துடுவார். சோழ படை தளபதி பிற நாட்டு வீரருடன் உரையாடியது தொடர்பாக அவனை தேச துரோகின்னு சொல்லி கைது பண்ணிடுவாங்க. அவனை விடுவித்தும் விடுவாங்க. கடைசியில் அவன் எப்படியோ பிழைத்து உயிர் வாழ வேண்டும் இல்லையா. அப்போது மலர்புரிங்கிற ஒரு நாட்டுக்கு போவான். அங்கே ஆரியன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அவனுடைய சொல்படி தான் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமே செயல்படும். அங்கே இருக்கக்கூடிய அரசியும் அப்படி தான் செயல்படுவாங்க. அந்த கலிங்க வீரனுடைய ஒரு காதலியாகத்தான் இந்த மலர்புரின்னு இருப்பாங்க. அந்த மலர்புரி அரசி இருப்பாங்க. அந்த மலர்புரி அரசி இந்த கதையை பார்த்தீங்கன்னா கட்டமைத்தது எப்படின்னா, அந்த போர்க்களத்தில் இறந்து போன கலிங்க வீரனுடைய ஒரு தெய்வமாகவும் அந்த தெய்வத்தோடு சேர்ந்து இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை இந்த ஆரியன் உருவாக்கி இருப்பான். இந்த கலிங்க வீரனுக்கும் அந்த மலர்புரி அரசுக்கும் பிறந்த பெண் மகளை தான் நடனாதேவி, அதாவது மணிவீரன், அந்த வீரமணியினுடைய காதலி. அந்த வீரமணி மலர்புரி அரசாங்கத்தில் எப்படி பெயர் மாற்றிக்கோன்னா மணிவீரன் மாற்றி ஆரியனுக்கு நம்பிக்கைக்குரிய கதாபாத்திரமாக இருப்பான். இங்கே ஆரியனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசை வீழ்த்தி இவன் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், கருத்தியல் ரீதியாக மாற்றத்தை உருவாக்க வேண்டும், அறிவியலுக்கு புறம்பான செய்திகளை பரப்ப வேண்டும். இது போன்றது அங்கே அறிஞர்னா அதில் கொண்டு போயிருப்பார். அந்த புத்தகத்தில் அவன் அங்கேருந்து தப்பித்து வேறொரு பக்கம் வருவான். இந்த வேறொரு நாட்டுக்கு செல்வான். அங்கே செல்லும் வழியில் ஒரு காட்டில் சிக்கிடுவான். அந்த காட்டில் சிக்கின உடனே அந்த காட்டில் இருக்கக்கூடிய காட்டரசன் தன்னுடைய சிற்றன்னைக்கு அவனை திருமணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவு பண்ணுவாங்க. இவன் திருமணம் செய்து கொள்ள மாட்டான். இந்த வீரமணி என்று சொல்லப்படுகின்ற மணிவீரனை. சோழ நாட்டில் இவன் வீரமணி, மலர்புரி நாட்டில் மணிவீரன். இந்த காட்டரசனிடம் சிக்கி அல்லல் படுவான். அவன் சில மூலிகைகளை கொடுத்து அனைத்தையும் மறக்க வைத்து விடுவார்கள். அவன் அனைத்தையும் மறந்து விடுவான். நீலமணியை கையில் வைத்துக்கொண்டே பாண்டிய நாட்டிற்கு செல்வான். நடனாதேவி கதாபாத்திரம் வீரமணி தேச துரோகி என்று சொல்ல உடனே அவள் தன்னுடைய வீரமணியினுடைய தோழன் உத்தமனின் உதவி கொண்டு 2 பேரும் தேடிட்டு மலர்புரிக்கு போவாங்க. அங்கே சில மோதல்கள் காரணமாக அந்த உத்தமன் மலர்புரி நாட்டுக்கு போயிடுவான். ஆண் வேடமிட்ட நடனாதேவி பாண்டிய நாட்டுக்கு வந்துடுவான். காதலனை இழந்து காதலனை தேடி போன்ற இடத்தில் இப்படிப்பட்ட சிக்கலுக்குள் உள்ளாகிவிட்டோமே என்று அவள் தற்கொலை செய்து கொள்ள போவாள்.
எங்கள் பாண்டிய நாட்டு அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய ஒரு மூதாட்டியின் உதவி கொண்டு அவன் அந்த மூதாட்டி தற்கொலை தடுத்து விடுவான். அவளோட உதவியோடு பாண்டிய நாட்டு அரண்மனையில் வேலை செய்வான். இது ரொம்ப சுவாரஸ்யமான என்னென்னா, இது ஒரு பழமொழி வரும், தேன் குடத்தை தேடி சென்று தேல் கடித்தால் போல் ஆகிவிட்டதே அப்படின்னு சொல்லுவார் அறிஞர் அண்ணா. இது போன்ற நிறைய பழமொழிகள்லாம். நடனாதேவி அந்த பாண்டியன் ஒரு அரண்மனையில் வேலை செய்வாள். அந்த பாண்டிய நாட்டில் தான் இந்த வீரமணி என்று சொல்லப்படுகின்ற அந்த மணி வீரன் அவன் என்னன்றா அங்கே பைத்தியமாக சுற்றிட்டு இருப்பான். கையில் நீலமணி வச்சுட்டு அரசர்கள்கிட்ட வீரர்கள் கைது பண்ணி அவனை கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க. ஒப்படைத்த உடனே விசாரணை நடக்கும். அரண்மனை வைத்தியத்தின் மூலமாக அவன் பித்தம் தெளியணும், அவனுடைய வைத்தியம் தெளியணும், வைத்தியம் செய்ய போவாங்க. அங்கே அந்த வீரமணியினுடைய ஆறுயிர் காதலி நடனாதேவி இருப்பாள். நடனாதேவியை கண்ட உடனே பைத்தியம் தெளிந்துடும். அவர்கள் காதலர்கள் என்பது வெகு நேரத்துக்கு தெரியும். இந்த நீலமணியை கண்ட உடனே தன் சகோதரன் எடுத்து சென்ற நீலமணி என்பதை பாண்டிய அரசன் மிகப்பெரிய வரலாறு சொல்வான். அந்த போர்க்களத்தில் கலிங்க வீரன் யாருன்னா இந்த பாண்டியனுடைய சகோதரன். அவன் எப்படி கலிங்க வீரனாக மாறினான் என்பது மிகப்பெரிய வரலாறு. அந்த பாண்டிய வீரன் பார்த்திபன் என்கிற பாண்டியவனுக்கு 2 மகன்கள். மூத்த மகன் நாடாழ்வான், இளைய மகன் படையை ஆழ்வான். மூத்த மகன் காதலில் விழுந்து விடுவான். அவன் யார் பெண்ணுடைய காதலில் இழந்து விடுவானா, சத்யபிரகாசர்னு பாண்டிய குலகுரு அவருடைய வளர்ப்பு மகளான தவமணி மீது காதல் விழுந்து விடுவான். சத்யபிரகாசர் யாருங்கிற முழுமையான தகவல் இந்த பாண்டியனுக்கு தெரியுது. எப்படின்னா, அவர் பகலில் குலகுருவாக இருப்பார். அந்த வளர்ப்பு மகள் தவமணியை பாலியல் ரீதியாக இரவு நேரங்களில் தொந்தரவு செய்வார். அந்த தவமணி உடனே பாண்டிய இளவரசன்கிட்ட சொல்லுவாள். பாண்டிய இளவரசன் குலகுருவோட தலையை வெட்டி வீசிடுவாள். இது ஒரு பெரிய குற்றமாக கருதப்படும். பாண்டிய பார்த்திபன் நீ ஒரு அரசனாக இருந்து அரசனாக முடிசூட்டப் போகிறாய். பாண்டிய இளவரசனை பார்த்து சொல்கிறார், நீ அவளை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஒரு அரசியைத்தான் நீ திருமணம் செய். ஒரு இளவரசி, வேறொரு நாட்டு இளவரசி தான் நீ திருமணம் செய்யும் சொல்லுவார். நான் உண்மையாக காதலிக்கிறேன். இவளை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். இவள் செய்த தவறு என்ன? பாலியல் ரீதியாக அந்த குலகுரு தொந்தரவு செய்தாலே ஒழிய இவர் மன ரீதியாக ஒத்துப்போவதில்லை அப்படின்னு சொல்லுவான். கடைசியில் அந்த பெண் தற்கொலை பண்ணிக்குவா. இவன் எனக்கு என் காதலியை காவு வாங்கி இந்த பாண்டிய நாடும் பாண்டிய மணி முடியும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி போயிடுவார். அவர் போய் அந்த ஆரியன் உதவியால் அங்கே தெய்வம் போல இருந்து அவர்களுக்கு பிறந்ததான் நடனாதேவி இந்த கதை வரும். கடைசியில் சோழனும் பாண்டியனும் சேர்ந்து இந்த நடனாதேவிக்கு வீரமணி வெற்றி கொண்ட அந்த கலிங்க நாட்டை சீதனமாக கொடுப்பாங்க. வீரமணிக்கும் நடனாதேவிக்கும் திருமணம் செய்து வைப்பார்கள். இதுதான் இந்த புதினம். இந்த புதினத்தில் முக்கியமாக தெற்கு திசையில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆரியத்திற்கு எதிராக செயல்பட வேண்டும் சொல்லி தன்னுடைய திராவிட கருத்தியலை இங்கே வலியுறுத்தியிருப்பார். கருத்தியல் ரீதியான நிறைய முற்போக்கு சிந்தனைகளில் இருக்கும். இந்த இதில் முக்கியமாக காதலருக்கு இடையே நடைபெறக்கூடிய அந்த உரையாடல் முழுக்க ஒரு அறிவியல் ரீதியான உரையாடல்களாக இருக்கும். அனைவரும் இந்த புத்தகத்தை வாசியுங்கள். வரலாற்றை வேறொரு கோணத்தில் கருத்தியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய வாசகர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை நான் 2 முறை வாசித்தேன். நீங்கள் அனைவரும் கட்டாயம் வாசிக்க வேண்டும். இந்த புத்தகம் உங்களுக்கு தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் கிடைக்கும். ஒரு வரலாற்றை இந்த ஒரு கருத்தியல் ரீதியாகவும் அணுகலாம், கருத்தியலை வெளிப்படுத்தும் கருவியாகவும் பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை, புதிய ஒரு யுக்தியை அறிஞர் அண்ணா இந்த புதினத்தில் பயன்படுத்தியுள்ளார். அனைவருக்கும் நன்றி.